பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் 2 ராஜாக்கள் 7வது அதிகாரம் 16வது வசனத்திலிருந்து கர்த்தருடைய வார்த்தையை உங்களுக்காய் கொண்டு வருகிறேன். அப்பொழுது ஜனங்கள் புறப்பட்டு சீரியரின் பாளையத்தை கொள்ளையிட்டார்கள். கர்த்தருடைய வார்த்தையின்படியே 1 மரக்கால் கோதுமைமா 1 சேக்கலுக்கும் 2 மரக்கால் வார்கோதுமை 1 சேக்கலுக்கும் விற்கப்பட்டது. இந்த இடத்துல பார்க்கிறோம், இந்த 7வது அதிகாரத்துல எலிசாவை தேவனாகிய கர்த்தர் மகிமையாய் பயன்படுத்துகிறார். அந்த இடத்துல எலிசாவின் இடத்துல ராஜா கேட்கும்படியாய் ஆட்களை அனுப்புகிறார். முதல் வசனத்துல எலிசா கர்த்தருடைய வார்த்தை கேளுங்கள் என்று சொல்லி, நாளைக்கு இந்த இடத்துல பட்டணத்தில் இந்த வார்கோதுமை விற்கப்படும் என்று சொல்லுகிறார். எலிசா சொல்லுகிற நேரத்துல பஞ்சம், அதற்கேற்ற அடையாளமே இல்லை. ஒரு மனிதன் கேட்கிறார், ஆண்டவர் கர்த்தர் வானத்தின் மதகுகளை உண்டாக்கினாலும் இப்படி நடக்குமா? இன்னைக்கு உங்களுக்கு கண்ணுகளுக்கு முன்பாக இருக்கிற சூழ்நிலை இது என் வாழ்க்கையில நடக்குமா? இதுக்கு எனக்கு கைக்கு எட்டுமா? எட்டாத உயரத்தில் இருக்குதுன்னு சொல்லி நீங்க பார்த்து கொண்டிருக்கிறீங்களே. வேதத்தில் ஒரு வசனம் இருக்குது, நெடுங்காலமாய் காத்திருத்தல் இருதயத்தை இழக பண்ணும், விரும்பினது வரும்பொழுதோ ஜீவ விருட்சம் போல் இருக்கோ. நீங்க விருப்பப்படுறீங்க, ஆனா எனக்கு கிடைக்காதுன்னு நினைக்கிறீங்க. இந்த ஆசீர்வாதம் எனக்கு எட்டாத உயரம் பாஸ்டர், எனக்கு எங்க கிடைக்க போகுது? இன்றைக்கு உங்களுக்கு சொல்லுகிற கர்த்தருடைய வார்த்தை, நீங்க கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசிப்பீங்கன்னா, ஆண்டு உங்களுக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தத்தை விசுவாசிப்பீங்கன்னா, ஆண்டு உங்களோடு பேசுகிற ஒவ்வொரு காரியத்தை விசுவாசிப்பீங்கன்னா, கர்த்தர் அந்த வார்த்தையின்படியே செய்வார். அநேகருக்கு ஆண்டு வாக்கு கொடுத்திருக்கார். இந்த வார்த்தையை கேட்கிற ஒரு சிலருக்கு சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதியாவான் சொல்லி உங்களுக்கு வார்த்தை கொடுத்திருக்கிறார். நீங்கள் அந்த வாக்கு தத்தத்தை, அந்த வார்த்தையை பயன்படுத்துவதே இல்லை. வாக்கு தத்தத்தை பெற்றுக்கொள்ளுகிறோம், வருடத்தின் முதல்ல வாக்கு தத்தம் எடுக்கிறோம். இல்ல வேதத்தை வாசிக்கிற பொழுது ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில் ஏதோ இடத்துல கர்த்தர் இடைபடுகிறார், வாக்கு தத்தை எடுக்கிறோம். அந்த வாக்கு தத்தம் கிடைத்த உடனே ஆண்டவர் எனக்கு பேசிவிட்டார்னு சொல்லி ஒரு எக்ஸைட்மெண்ட்ல இருந்துடுறோம். ஆனா அதற்கு பிறகு என்ன செய்கிறோம்? அந்த வாக்கு நிறைவேறும்படியாய் அறிக்கை செய்து கொண்டே இருக்கணும். கடந்த நாட்கள் எங்களுடைய ஊழியத்தில் சகரியா 9வது அதிகாரம் வசனம் 14 16 வரை தேவனுடைய ஆவியானவர் இடைப்பட்டார். ஏசாயா 65:18, உபாகம் 33:29 இந்த வசனங்களை சபைக்கு போதிக்கிறேன். சபை அதை பிடித்துக் கொள்ளணும்னு சொல்லி நான் அதை பிராக்டிஸ் பண்றேன். இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற வசனத்தை குறிப்பாய் சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதியாவான் யாரெல்லாம் வாக்கு பெற்றிருக்கிறீங்களோ அந்த வாக்கு தத்தத்தை அறிக்கை செய்யுங்க. பர்டிகுலரா ஆவியானவர் சொல்லுகிறார், அந்த வாக்கு தத்தத்தை நீங்க அறிக்கை செய்யணும். அதே போல மற்ற வாக்கு தத்தங்களை நீங்க பெற்றிருக்கலாம். நீங்க அதை சொல்ல கர்த்தருடைய வார்த்தை, இதுல வசனம் சொல்லுகிறது, கர்த்தருடைய வார்த்தையின்படியே அந்த அற்புதம் நடந்தது. ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற வார்த்தையை பார்க்கிற பொழுது மெடிக்கல் ரிப்போர்ட் சாதகமா இல்ல, குடும்பம் சாதகமா இல்ல, நான் இருக்கிற சூழ்நிலை சாதகமா இல்ல, கவலைப்படாதீங்க. கர்த்தருடைய வார்த்தை உண்மையுள்ளது. தேவன் ஒரு வார்த்தையை கொடுத்தால் நிறைவேற்ற வல்லமை உள்ளவர். கொடுக்கிற வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற என் ஆண்டவர் தான் வல்லமை உள்ளவர். அப்பா சமூகத்தில் சொல்லுங்க, உங்க வார்த்தையின்படியே ஆண்டவரே 2 ராஜாக்கள் 7:16 அற்புதம் நடந்தது. எந்தெந்த வசனத்தை ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிறாரோ அந்த வசனத்தை பிடித்து இந்த வார்த்தையின்படி எனக்கு நடக்கும், கர்த்தர் சொன்ன வார்த்தையின்படி நடக்கும், எனக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தின்படி நான் பிள்ளையை பெற்றெடுப்பேன், எனக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தின்படி நான் ஜெயமாய் வாழுவேன், எனக்கு கொடுத்த வாக்கு தத்தத்தின்படி எசேக்கியாவை போல இன்னும் 15 ஆண்டு காலம் ஆசீர்வாதமா இருப்பேன். நீங்க சொல்ல காரியங்கள் நடக்கும். இந்த வார்த்தை உங்களுக்கு புறப்பட்டு வருகிற பொழுதே ஆண்டவர் உங்களுக்கு இருதயத்தில் என்ன வசனத்தை போடுகிறாரோ, இல்ல என்ன வாக்கு தத்தத்தை கொடுத்திருக்காரோ அதை நீங்க திரும்ப சொல்ல அந்த வாக்கு உங்க வாழ்க்கையில உயிர்ப்பிக்கிற, அது ஜீவன் அடைகிற ஒரு அற்புதமான நாள். இந்த நாள் ஆசீர்வாதத்தினால். Mark this day, God is going to do a mighty thing right from now. இந்த நாள்ல இருந்து ஒரு பெரிய ஷிஃப்ட் என் ஆண்டவர் உங்க வாழ்க்கையில கொண்டு வருகிறார். ஒரு மாறுதல் நடக்கிறது, ஒரு அற்புதம் நடக்கிறது. இந்த நாள் உங்களுக்கு அற்புதத்தின் நாள், உங்க விடுதலையின் நாள். வாக்கு தத்தத்தை சுதந்தரிக்கிற அருமையான சுதந்தரிக்கிற சந்ததியே உங்களுக்கு சொல்லுகிற கர்த்தருடைய வார்த்தை உங்களை சுதந்தரிக்க பண்ணும். ஆபிரகாம் கிழக்கிலும் மேற்கிலும் வடக்கிலும் தெற்கிலும் சுதந்தரித்தது போல நீங்கள் சுதந்தரிப்பீர்கள். You will, அந்த ஆண்டவர் வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை நீங்க சுதந்தரிக்க போறீங்க. You are going to receive your inheritance. உங்களுக்காக வைத்திருக்கிற அந்த ஆசீர்வாதம் உங்களை தேடி வரப்போகிறது. நீங்க செய்ய வேண்டிய ஒரே காரியம், கர்த்தருடைய வாக்கு தத்தத்தின்படி எனக்கு நடப்பதற்காக ஸ்தோத்திரம், ஆண்டவர் சொன்னபடி எனக்கு நடக்கும்னு சொல்லி நம்பி அறிக்கை செய்யுங்க. நம்பிக்கையின் தேவன் உங்களை அற்புதமாக நடத்துவார். அதிசயங்களை உங்கள் கண்கள் காணும். God bless you. God bless you.